ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் செய்ய தான். நாங்கள் ரொம்ப நாளாக ஐஸ்கிரீம்க்கான பொருளெல்லாம் செஞ்சு வாங்கி வச்சுருந்தோம். ஆனால் செய்ய தான் டைமே இல்லை. இன்றைக்கி எனக்கும் ஸ்கூல் வேறு ஆஃப் டே, அதனால் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் சேர்க்குறோம். ஸோ வெண்ணிலா ஃப்ளேவரோட எசன்ஸ், அப்புறம் அமுலோட ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறமா மில்க் மேட். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பொருள். அப்புறம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பவுலில் என்னடா பேன்லாம் இருக்கேன்னு பார்க்காதீங்க. இந்த பவுல் கொஞ்சம் சில் ஆகிறதுக்காண்டி ஐஸ் கட்டி அப்புறமேல் ஐஸ் பேக் வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் நிறைய ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் ஐஸ் க்யூப்ஸே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஐஸ் பேக்ஸ் வாங்கி போடுங்க. வெறும் 10 rupees தான். அதுக்கப்புறம் ஒரு விஸ்க். இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இது 100 கிராம்ன்றதுக்காண்டி நாங்கள் ஃபுல்லாகவே ஊற்றிட்டோங்க. விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விஸ்கோட சவுண்ட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் போட்டுருங்க. க்ரீம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். எடுத்தா கீழே விழுவக்கூடாது. இப்போ கொஞ்சம் மில்க் மேடு இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கண்டென்ஸ் மில்க் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 ட்ராப் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெனிலா எசன்ஸ் ஊற்றி நல்லா விஸ்கில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கொஞ்சம் திக்கான உடனே ஐஸ்கிரீம் எப்படி இருக்கணும் உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கு மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ இந்த பவுலில் நம்ம கலக்கி வச்ச மிக்ஸை ஊற்றிக்கலாம். இது ஐஸ் பேக்கில் வச்சே ஊற்றிடலாம். சூப்பராக ஊற்றுதுங்க. இப்போ இதில் பட்டர் ஸ்காட்ச் சிரப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரியானாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தானே. இப்போ கொஞ்சம் நிறையாவே ஊற்றுவோம். அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த டூத் பிக் வச்சு இதை லெவல் பண்ணிக்கலாம். வாவ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லாம் எங்கள் அம்மாவோட டிசைன் தாங்க. இப்போ முக்கியமானது ஒன்று மறந்துடாதீங்க. அது என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு டேப் பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபோல்டரை வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணி காற்று போகாத அளவுக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணாதாங்க இது சீக்கிரமாக சில் ஆகும். இது மாதிரி மூடி போட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணுங்க. இது அப்படியே டேர் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சாச்சு. ஒரு 8 hours கழித்து பார்ப்போம். டாட்டா.